அப்பா, இந்த அப்பா கதவை திறந்து போட்டு உள்ளே என்ன பண்ணுறாரு? அம்மா, நீங்கள் தான் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். என்னை பற்றி கவலைப்படாதீங்கம்மா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் இங்கே இல்லைனாலும் அப்பாவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? யார் அது? நான் தான்ப்பா, உங்கள் பாப்பா வந்திருக்கேன். ஸ்ரீ பாப்பா, ஸ்ரீ பாப்பா எப்படிடா இருக்க? தனியா வந்த? மாப்பிள்ளை வரல? நான் நல்லா இருக்கேன்ப்பா, அவர் வரல, நான் தனியாக தான் வந்தேன். நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க? மாத்திரைலாம் ஒழுங்காக எடுத்துக்கிறீங்களா? இது என்ன கதவு திறந்து போட்டு உள்ளே என்ன செஞ்சுன்னு இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்க வந்தது அத்தைக்கு மாமாக்கு மாப்பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் தானே? எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தானே வந்தேன். முத வீட்டுக்கு வந்திருக்க, கல்யாணம் முடிச்சுக்கின்னு இப்படி தனியா வருவேன். மாப்பிள்ளை கூட தானேடா சேர்ந்து வரணும். அப்பா, என்னடா நான் சொல்றது உனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அப்படியெல்லாம் தனியா வரக்கூடாது. அப்பா, நான் இங்கே வந்தது கிருஷிக்கு தெரியும்ப்பா. ஐயோ, இப்படி புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுறிய, இப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாதுடா. அட போங்கப்பா, அவனே ஒன்றும் கண்டுக்கிறதில்ல, நீங்கள் ஏன் இப்படி பதறீங்க? நீ மாப்பிள்ளை கூட தனியா இருக்கிறப்போ எப்படி வேணா கூப்பிடலாம். இப்படி 4 பேர் முன்னாடி பேசும்போது அவன் இவனெல்லாம் சொல்லக்கூடாதுடா. அப்புறம் எல்லாரும் இந்த அப்பாவை தான் திட்டுவாங்க. பாரு, தாய் இல்லாத பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு. சரிப்பா, அப்பனா நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன். சரிடா, பாரு, வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படி நிற்க வச்சு பேசின்னு இருக்கேன். உள்ளே வா, உள்ளே வந்து உட்காரு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு தரேன். சாப்பிட்டு நைட்டுக்கு தான் போகணும். சரிப்பா. என் பேத்தியை பார்த்தப்புறம் தான் சம்மந்தி எனக்கு உயிரே வந்துச்சு. ஆமாம் சம்மந்தி, நானும் ரொம்ப பயந்துட்டேன். வயசு பொண்ணு பார்த்தீங்களா? அம்மா, அம்மா. என்னப்பா பிரகாஷ், இப்போ என்ன மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஆமாம்மா, உன் பொண்ணு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான். என்னடா மறுபடியும் என்ன பண்ணா? இப்போதான் கிருத்திகா பற்றி நினச்சி சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளேயோ தாங்கலையா? என்னம்மா செய்ய, அவளை எந்த நேரத்தில் பற்றியோ நம்மளுக்கு இப்படி கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுக்குறா. மாப்பிள்ள, கோவப்படாமல் என்ன விஷயம்னு சொல்லுங்க. அம்மா, உன் பொண்ணு இருக்காளே, இங்கே வம்பு வளர்த்தது பத்தாதுன்னு பிரியாமா வீட்டுக்கு போயிருக்கா. என்னது, எங்க அக்கா வீட்டுக்கா? ஆமாம்மா, உங்கள் அக்காவே தான். ஐயோ, இவ எதுக்குடா அங்கே போனா? முதலே என் அக்காவுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்தாலே ஆகாது. எந்த நேரத்தில் நம்மளை மட்டம் தட்டலான்னு காத்துன்னு இருந்தா, இவ போய் ஐயோ கடவுளே. இப்போதான் ஃபோன் பண்ணாங்கம்மா, அவள் அங்கே தான் இருக்காளாம். ஃபோன் பண்ணி இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ள, கோவப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இல்லை அத்தை, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது. நல்லாவே தெரியும் மாப்பிள்ள. உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்து பைரவியை பார்த்து நாங்கள் என்னென்ன செய்கிறோன்னெல்லாம் கேட்டு விசாரிச்சுன்னு போனாங்களே, அவங்க தானே? ஆமாம் அத்தை, அவங்க தான். அவங்களுக்கு என் பொண்ணை கண்டாலே பிடிக்காது. இப்போ எப்படியோ தெரியலையே. சம்மந்தி, நீங்கள் அவங்க பேசுறதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க சம்மந்தி. எங்கள் அக்கா கொஞ்சம் அப்படி தான். சேச்சா, அப்படி நான் மனசில் வைக்கிறதா இருந்தா என் பொண்ணையே இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் சம்மந்தி. என் பொண்ணு வாழ வந்தது இந்த வீட்டில் தானே சம்மந்தி, அதால தான் நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. குடும்பம்னா எல்லா விதமான மனுஷங்களும் இருக்குவாங்க சம்மந்தி, நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்காகாது. அம்மா, இப்போ என்ன செய்யமா? என்ன செய்யன்னா எனக்கு என்னடா தெரியும்? இவன் அங்கே போய் என்னென்ன சொல்லி வச்சிருக்காளோ. எங்கள் அக்கா இங்கே வந்துட போகிறாங்கடா. அவள் அங்கேயே தங்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே வந்தாங்கன்னா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அவங்களுக்கு பெரிய தலைநோவாக போயிடும். இப்போ தான் கிருத்திகா பிரச்சனை முடிஞ்சிருக்கு, இன்னும் ராக்கியை கூப்பிட்டுன்னு வரணும். அதுவும் இல்லாமல் அருணா கதை என்னன்னு தெரியல, மாப்பிள்ளை வேற டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ பிரச்சனை போயின்னு இருக்கு. இவன் என்னடான்னா இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம. அம்மா, அவளுக்கு வாழ்க்கை பற்றி ஏதாச்சும் வருத்தம் இருந்தால் தானம்மா. இன்னைக்கு இங்கே திட்டினோன்னொன்னே பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டா. பெரியம்மா ஏதாச்சும் திட்டினா அவ்வளோதான், இன்னும் நம்ம சொந்தக்கார யார் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவா. ஐயோ, என்னதான் பண்ணுறதோ தெரியல போ. சரி, அப்படி என்னதான் சொன்னாங்க அக்கா? என்ன சொல்லுவாங்க, நம்ம கிருஷ் கல்யாணத்துக்கு கூப்பிடல, அவங்கள சாபம் விடுறாங்கம்மா. என்னோட 2வது பையனும் எவ்வளையாச்சும் இழுத்துன்னு வருவானா. இப்படி இந்த சாபம் எனக்கு தேவையா? சும்மா இருடா, ராக்கி பற்றி நம்மளுக்கு தெரியாதா? அந்த மாதிரி பையனா அவன்? ஏன் பசங்களை பற்றி எனக்கு தெரியுமா, ஆனால் அப்படி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மாப்பிள்ள, நான் சொல்கிறேன் பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. அவங்க சொன்னால் அப்படி ஆகிடுமா, தீன்னா சுட்டுடுமா? என்ன மாப்பிள்ள நீங்கள்? இல்லை அத்தை, இவங்களுக்கு குடும்பம் இல்லைன்னா எல்லாருமே அப்படியே இருந்துக்க முடியுமா? என்னங்க, என்ன இங்கே சத்தம்? ஏன் இப்படி கத்தின்னு இருக்கீங்க? என்ன செய்ய பைரவி, என்னால் கத்த மட்டும் தானே முடியுது. எதுக்கு இப்போ இப்படி கத்துறீங்க? உடம்பு பாழாக போகுது. இனி பால் ஆனா என்ன, ஆவலனா என்ன, எனக்கு தான் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லையே. அத்தை, என்ன உங்கள் பையனுக்கு இப்போ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்காரு?
அது ஒன்றும் இல்லைம்மா, அருணா இங்கேருந்து என் அக்கா வீட்டுக்கு போயிருக்கா. ஓ, அங்கே போயிட்டாங்களா? என்ன அம்மா எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாங்க, நீ அசால்ட்டா அங்கே போயிட்டாங்களான்ற? இன்னும் என்னங்க என்ன பண்ண சொல்கிறீங்க? எல்லாம் நம்ம தலை எழுத்து. என்ன நடக்கணும்னு இருக்குதோ எல்லாம் நடந்து தான் ஆகணும். பைரவி, ஏம்மா என்னமோ மாதிரி பேசுகிற? இங்கே பாரு, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற. பைரவி என்னாச்சு? கொஞ்ச நாள் அவன் முகத்துல சிரிப்பையே காணோம். இப்படி உன் எமோஷன்ஸ் எல்லாம் அடக்கி வைக்காத. சிரிப்போ துக்கமோ அழுகியோ எதுனாலும் வெளியே காமி பைரவி. இப்படி இருக்காது, ரொம்ப கஷ்டம். அப்புறமா அது பெரிய ஹெல்த் பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும். இந்த வீட்டோட மெயின் அஸ்திவாரமே நீ தான் பைரவி. நீயே இடிஞ்சிட்டியனா அப்ப நானும் பசங்கெல்லாம் எங்களோட நிலைமை என்ன? இதெல்லாம் யோசிக்க மாட்டியா? என்னன்னு சொல்ல, என்னோட உணர்வெல்லாம் மறுத்து போன மாதிரி ஆயிருக்கு. ஏங்க நம்ம குடும்பத்துக்கு மட்டும் எத்தனை பிரச்சனை? ராக்கி வீட்டை விட்டு போயிட்டான். கிரிஷ் கல்யாணம் ஆகியும் சந்தோஷமா இல்லை. கிருத்திகா வீட்டை விட்டு போயிட்டா. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் உங்கள் தங்கச்சி இன்னொரு பிரச்சனையை இழுத்து விட பார்க்குறாங்க. என்னால் எவ்வளோ தாங்கிக்க முடியும்? நானும் ஒரு மனுஷி தானே. பைரவிமா, என்ன இது? குடும்பம்னா நாளும் நடக்கும். எல்லாமே சகிச்சுன்னு போகணும். எல்லாத்தையும் தாழ்ந்து ஏற்றுக்கிற பக்குவம் நம்மளுக்கு வரணும். நீயே இப்படி சோர்ந்து போயிட்டேனா? மாப்பிள்ளை பசங்க எல்லாம் எப்படி? ஆமாம் பைரவி, உனக்கு நல்லா தெரியும், என்னை விட என் பையனுக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். நீன்னா அவனுக்கு உயிர். எது ஒன்றும் அவன் என்ன கூட கேட்டு செய்ய மாட்டான், உன்னை தான் கேட்டு செய்வான். அப்போது நீ எவ்வளவு முக்கியம் அவனுக்கு. உன்னோட ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்க பைரவி. என்ன இதோட முடிஞ்சு போச்சா? ஏன் உன் பேரன் பேத்திங்களெல்லாம் பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இல்லையா? என்ன அத்தை, இந்த அக்கப்போரில் பேரான் பேத்தி. ஏய், என்ன நீ வாழ்க்கையை வெறுத்துட்ட மாதிரி இப்படி பேசுற? ஏன் நம்ம பேரும் பேத்தியெல்லாம் பார்க்க மாட்டோமா? உனக்கு அந்த ஆசை இல்லையா? கிறிஷோட குழந்தைய கொஞ்சணும்னு உனக்கு ஆசை இல்லை? ராக்கியோட குழந்தைய கொஞ்சணும்னு உனக்கு ஆசை இல்லையா? எல்லாம் இருக்குங்க, இல்லாம போயிடுமா? ஆனா நம்ம குடும்ப சூழ்நிலை எல்லாம் மாறிடும், நீ கவலைப்படாத. நான் எல்லாத்தையும் மாத்திடுறேன். ஆனா நீ எனக்கு ஒருத்தனையா இருக்கணும். நீ இப்படி சோர்ந்து போயிட்டியானா என்னால எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு என்னோட பழைய பைரவி வேணும். எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கிற பைரவி. ஏங்க, நான் ராக்கியை பார்க்கணுங்க. எவ்வளவு நாள் ஆச்சு அவனை பார்த்து. எப்படியாவது அவனை பார்க்கணும். ஒரு முறை பார்த்துட்டா போதும். நீ இவ்வளவு கெஞ்ச தேவையே இல்லை. கிறிஷ் என்கிட்ட சொல்லியிருக்கான், அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வர என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணின்னு இருக்கேன்னு. சீக்கிரமா அவனும் வீட்டுக்கு வந்துடுவான். நிஜமாவா? இந்த விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? சத்தியமா. ம், சரிங்க. பாப்பா, அந்த இடத்துல உனக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சா? உனக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு தானே? ம், பிடிச்சிருக்குப்பா. அது என்ன முன்ன பின்ன நான் பார்க்காத வீடா? எத்தனை தடவை அந்த வீட்டுக்கு போயிருக்குவேன். அப்போ அது வேறம்மா. இப்போ நீ மருமகளாக போயிருக்கல்ல, எல்லாரும் உன்கிட்ட நல்ல மாதிரியே நடந்துக்கிறாங்களா? ஏன்பா, உங்களுக்கு தெரியாதா? உன்னையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு கூப்பிடணும் தாம்மா ஆசைப்பட்டேன். ஆனால் அங்கே பிரச்சனைங்க போயின்னு இருக்குல்ல, அதால தான் அவங்க ஏதாச்சும் நினச்சிக்குவாங்களோன்னு நான் கூப்பிடல. பரவாயில்லப்பா, அதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? எனக்கு புரிஞ்சிச்சு. அப்புறம் ராக்கி தம்பி பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சாம்மா? ம், அவன் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கானாப்பா. இன்னும் 2-3 நாளில் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கிருத்தி இருக்கால, அவள் வீட்டை விட்டு போயிட்டு இருந்தா. என்னடா சொல்கிற? ம், ஆமாப்பா. அந்த அருணா ஆண்டி கொடுத்த டார்ச்சரில் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டை விட்டு போயிட்டு இருந்தா. அப்புறம் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் கிறிஷோட ஃப்ரெண்டு பார்த்து அவளை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போய் மறுநாள் காலையில் கூப்பிட்டுன்னு வந்து விட்டாங்கப்பா. ஐயோ, ஏம்மா இவ இப்படி பண்ணிட்டா? அந்த அருணா ஆண்டி அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அவளை. அது மட்டும் இல்லைப்பா, இவர் தான் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்தாங்க. இனி மாமா தான் அவளை படிக்க வைக்க போகிறாங்களாம்ப்பா. இன்னொரு விஷயம் தெரியுமா? அவள் என்கிட்ட வந்து சாரி எல்லாம் கேட்டப்பா. இனிமே அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன், இனிமேல் நான் நல்லா படிக்குவேன், நல்லா முன்னேறுவேன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? சந்தோஷமா. அப்பனா இனிமே கிருதி இங்கே தான் தங்க போகிறாளா? ம், ஆமாப்பா. வீட்டில் எல்லாம் அப்படி தான் பேசின்னு இருக்காங்க. அப்புறமா கிருத்தியோட அப்பா அந்த அருணா ஆண்டிக்கிட்ட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காருப்பா. டைவர்ஸ் பண்ணிடுறாங்களாம். ஐயோ, இது என்னடா? ம், வீட்டில் பயங்கர பிரச்சனை. ஸ்ரீ பாப்பா, இந்த அப்பா மேலே உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? சேச்சா, அதெல்லாம் இல்லைப்பா. ஏன் இப்படி கேட்குறீங்க?
இல்லைடா, கல்யாணம் பண்ணின்னு போன இடத்துல இவ்வளவு பிரச்சனை. நான் சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தானே நீ கிறிஷை கட்டிக்கிட்ட. அப்பா அங்கே எவ்வளோ பிரச்சனைனாலும் அது எந்த விதத்துலையும் என்னை பாதிக்கலப்பா. அங்கே இருக்கிற எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. பட் அதுக்கு தாத்தாவும் பாட்டியும் கூடவே இருக்காங்க. இன்னும் என்ன பிரச்சனை? சரிடா சரிடா, முத கல்யாணம் முடிச்சுன்னு வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்த பொண்ணை இப்படி உட்கார வச்சு பேசின்னு இருக்கேன் பாரு. என்னடா சாப்பிட்ற? எனக்கு எதுவும் வேண்டாப்பா, உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். இது என்னடா வந்து சாப்பிடாம போற? ஏன் முன்ன மாதிரி சரியா சாப்பிட்றது இல்லையா நீ? அதெல்லாம் சாப்பிட்றேன்ப்பா. சரிடா, நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்து உன்னையும் மாப்பிளையும் முறைப்படி கூப்பிடுறேன்டா. அட்லீஸ்ட் ஒரு 2 நாள்னா இங்கே வந்து தங்கிட்டு போங்க. சரிப்பா, நீங்கள் வந்து அவர்கிட்டயும் அத்தைக்கிட்டையும் கேளுங்க. ஓகேண்ணா, நாங்கள் வரோம். இது என் ஸ்ரீ பாப்பாவா? ஏன்பா? இல்லைடா, இவ்வளவு பொறுப்பாக பேசுறியே, அதான் கேட்டேன். அப்பா மனோ, கிளம்பலாமா? எங்க பாஸ்? பிருந்தா, நானும் மனோவும் பர்சனல் விஷயமா வெளியே போயின்னு இருக்கோம். ஆஃபீஸ்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே சார். நான் ஏதாச்சும் ஃபைல் பார்க்கணுமா இருந்தால் எனக்கு முடியாது, என் டேபிளில் வச்சுருங்க. நான் நாளைக்கு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃபைன் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். ஓகே, யூ கேன் கோ நவ். பர்சனல் விஷயமா? எங்கே சார்? உனக்கு ராக்கி இருக்கிற இடம் தெரியும் தானே? அப்புறமா என்ன, அவனை கூப்பிட்டுன்னு வரதான். என்ன இன்னைக்கே வா? அதுவும் இப்போ வா? ஆமாம், இன்னைக்கே இப்போவே. ஓகே.